யூனிட் 4ஓட ஹெடிங் வந்து ஐட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஐட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டேஷனல் டெக்னிக். என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கிறது வரைக்கும் அந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஐட்ரேட்டிவ்னா என்ன, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கிறது வரைக்கும் அந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும் போது அதை நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். ஸோ எண்டிங்கில் சொல்யூஷனில் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் இப்போ ஃபைன்னா ஃபைன் போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரிப்பீட் ஆக தேவையில்லை, இதுக்கு மேலே ஃபீஸிபிள் சொல்யூஷன் இல்லைனா லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதை தான் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எழுதி அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஹெடிங் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆன் மினிமைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். சப்ஜெக்ட் டு இந்த மாதிரி ஒரு இக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ நமக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஜியோமெட்ரிக் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங். இது கிடையாது, ஆனால் ஸ்டில் உங்களுக்கு தெரிய வேண்டி சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமைஸ் 3x + 5y சப்ஜெக்ட் டு 3x less than or equal to 4, x plus 3y less than or equal to 6, x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த equation 1 எடுத்துக்கிட்டோம், இந்த equation 2 எடுத்துக்கிட்டோம். இப்போ equation 1ல் x வேல்யூ 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 + y = 4. ஸோ y-யோட வேல்யூ என்ன, 4 தானே. ஸோ 0,4 இந்த 0 x-க்கு 0 கொடுத்ததால நம்ம இங்கே 0. இப்போ y கண்டுபிடிச்சோம்னா ஸோ இந்த 4 வந்து இங்கே வரும். அதே மாதிரி equation 1ல் y வந்து 0 போடணும். ஸோ இங்கே என்ன வரும், x plus 0 equal to 4. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 4. ஸோ இங்கே வந்து 4,0 கிடைக்கும். அப்புறம் equation 2லேயே அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 0 பண்ணும். ஸோ 0 plus 3y equal to 6. ஸோ y வேல்யூ என்னது, 2. ஸோ இங்கே என்ன வரும், 0,2. அதே மாதிரி ஒய்க்கு பண்ண தேவையில்லை, ஓகேவா. அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து equation 1ல் என்ன பண்ணணும்னா எக்ஸை வச்சு ஒய் எக்ஸ் இருக்கலாம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன இது என்ன ஈக்குவேஷன். ஸோ இந்த எக்ஸ் இங்கே இருக்கட்டும், இந்த ஒய் அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும், 4 - y. அது அப்படி இருக்கட்டும். அதை நம்ம இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் equation 2ல். ஸோ இந்த எக்ஸ் கிடச்சிச்சுல, அதை வந்து equation 2ல் போடும்போது என்ன வரும், x plus 3y = 6ல் 4 - y plus 3y = 6. ஸோ இந்த 4 இருக்குது, மைனஸ் y plus 3y என்னது, 2y = 6. ஸோ y வேல்யூ என்னது, 1. ஸோ இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, அந்த ஒய் வேல்யூ கிடச்சிச்சுல, அதை கொண்டு போய் நம்ம எக்ஸில் போடணும், இந்த எக்ஸில். ஸோ என்ன வரும், x = 4 - y என்ன 1. ஸோ என்ன வரும், எக்ஸுக்கு வரும் 3. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 3, ஒய் வேல்யூ வந்து இந்த 1. இந்த 4 இது இருக்கலாம், இது அப்படியே எடுத்து இதில் எழுதிக்கணும். எழுதிட்டு இதை வச்சு ஒரு கிராஃப் வரையணும். 0,0 4,0 இங்கே, அப்புறம் இங்கே வந்து 0,2. ஸோ இங்கே ஒரு லைன் வரைச்சிக்கணும். அப்புறம் இங்கே இங்கே லைன். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் 3y = 6, அதுதான் இந்த பாயிண்ட். அதை நம்ம இங்கே எழுதிக்கணும், இந்த லைன் போட்டு. ஸோ இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு வேண்டி சொல்கிறேன். நம்மளோட டாஸ்க் என்ன, ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து லார்ஜராக இருக்கணும். ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து இவ்வளோ நம்ம பண்ணிட்டோம், ஆனால் இது நம்ம யூஸே பண்ணல. இப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து இசட்னு எடுத்துக்கிறோம். z = 3x + 5. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். x0 வந்து x, ஒய்ங்கிறது 4. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 x பண்ணோம், ஒயில் 4 போடும்போது z = 20. அதே மாதிரி இதுக்கு இங்கே பண்ணும்போது z = 12 கிடைக்கும். இதை வச்சு இங்கே பண்ணும்போது z = 10. இதை இங்கே போடும்போது z = 40. ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன சொன்னோம், ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் லார்ஜராக இருக்கணும். ஸோ இதில் எது லார்ஜர், 20 தானே. ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து 20. ஸோ z = 20. ஸோ இதுக்கு ஒரு சின்ன கிராஃப் மாதிரி இருக்கும். ஜியோமெட்ரிக் இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சேம் ப்ராப்ளத்துக்கு நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் பண்ணணும். z = 3x + 5y subjected to x plus y less than or equal to 4, x plus 3y less than or equal to 6, x, y both are greater than 0. ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த equation x plus y plus இது வந்து லெஸ் தேன் சிம்பிளில் இருக்குல்ல. ஸோ நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து u போடுறேன். ஸோ u = 4. ஓகே, இப்படி u போடுறதல்ல, இந்த லெஸ் தேன் வந்து போயிடும், நம்ம ஈக்குவல் டு போட்டால் போதும். ஸோ equation 1 இது. நெக்ஸ்ட் வந்து equation 2 என்ன, x plus 3y, u இங்கே போட்டதால் இங்கே v போடுற = 6. இது equation 2. ஸோ z வேல்யூ என்னது, z = 3x + 5y. போன இது ரெண்டுத்துக்குமே u v போட்டால அதே மாதிரி இதுக்கு வந்து 0u + 0v போடணும். இது வந்து equation number 3. அப்புறம் எக்ஸுக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 1 1. ஸோ 1 1 போடணும். ப்ளஸ் ஒய்க்கு 1ம் 3ம் 3ம் போடுறோம். நெக்ஸ்ட் யூக்கு ஃபஸ்ட் ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ 1,1ம் 0. அப்புறம் விக்கு போடும்போது இங்கே செகண்ட் இக்குவேஷனில் இருக்கிறதால இங்கே 1, ஃபஸ்ட் ஒன்று இல்லாததால் 0 = 4ம் 6ம். நீங்கள் இதே இந்த மாதிரி சேர்த்து வச்சு எழுதணும். நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கில் நம்ம வந்து எப்படி எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ போட்டு பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் போனோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0வும் ஒய்க்கு 0வும் போட்டு எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா equation 1ல். equation 1 வந்து என்னது, x plus y plus u = 4. எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 போடணும். 0 + 0 + u = 4. யோட வேல்யூ என்ன, 4. ஓகே, இப்போ நம்ம வந்து equation 2லையும் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 போட்டு equation 2 என்னது, x plus 3y plus v = 6. இது இந்த equation.
ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 0, ஒய்க்கு 0. ஸோ 3 0 0 ப்ளஸ் வி வேல்யூ தெரியாது. ஸோ வி போட்டுட்டு ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ நம்ம விக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம், அது 6. ஸோ எக்ஸ் ஒய் யூ வி வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம். எக்ஸுக்கு 0 வச்சு போட்டப்போ வந்துச்சுல, என்ன வந்துச்சு, யூவோட வேல்யூ 4. ஸோ யூக்கு வந்து 4. அப்புறம் என்ன, எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 போட்டப்போ யூவோட வேல்யூ 4. அதே மாதிரி இந்த எக்வேஷனில் போடும்போது என்ன வந்துச்சு, வியோட வேல்யூ 6. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து ஃபீஸிபிள், ஏன்னா இதில் எந்த நெகட்டிவ் நம்பர்ஸுமே இல்லை. ஓகேவா, இருக்கா நெகட்டிவ் சைன் இருக்கா, இல்லை இல்லை. ஸோ இது வந்து ஃபீஸிபிள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸுக்கு 0, ஒய்க்கு கிடையாது, யூவுக்கும் 0 போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷன் 1ல் போட போகிறோம். இக்குவேஷன் 1ல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு 4ல் எக்ஸுக்கும் 0, யூக்கும் 0. ஸோ ஒய் வேல்யூ என்ன, 4. இப்போ இக்குவேஷன் 2ல சேம் ப்ரொசீஜர் போகலாமா? எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் வி ஈக்குவல் டு 6ல் எக்ஸ் வேல்யூ என்ன, 0. 3y ப்ளஸ் வி வேல்யூ என்னது, ஓகே வியா நமக்கு தெரியாது, அப்போ வி அப்படியே இருக்கட்டும் 6. ஸோ ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், அதை தூக்கி இதில் போடணும். 3 இன்ட்டு ஒய் வேல்யூ என்ன, 4 ப்ளஸ் வி ஈக்குவல் டு 6. போத் இஸ் 12 ப்ளஸ் வி ஈக்குவல் டு 6. வி வேல்யூ வந்து -6. இப்போ நம்ம இதை எடுத்தோம்னா இதே மாதிரி இதுக்கும் நம்ம எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய் யூ வி இந்த மேலே இருக்கிறது எழுத தேவையில்லை, ஜஸ்ட் நம்பர்ஸ் வேல்யூஸ் மட்டும் போட்ட போதும். எக்ஸுக்கு வேல்யூ என்ன, 0, யூக்கும் 0, ஒய்க்கு என்ன கிடச்சிச்சு 4, விக்கு என்ன கிடச்சி -6. இது ஃபீஸிபிளா இல்லை தானே, ஏன்னா இதில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது, அதனால இது வந்து நாட் ஃபீஸிபிள். அந்த மெத்தடில் நம்ம எப்படி கிராஃப் போட்டோமோ இந்த மெத்தடில் கிராஃப் போடக்கூடாது, ஒரு பாக்ஸ் போடணும். என்னென்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸு ஒய் யூ வி, அப்புறம் ஒரு எம்டி பாக்ஸ். அது மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஒய் கிடையாது, யூ வியும் அப்புறம் ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே. வேணா அது நம்ம இசட்டும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் இக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இதுக்கு 1, இதுக்கும் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 1. இதில் யூ நமக்கு தெரியாது, அப்போ யூக்கு என்ன 0. அடுத்து இதுக்கு வந்து 4 தானே, 4 இது பக்கத்தில் எக்ஸ் ஒய் ஒன்றும் இல்லை, ஆனால் 4 மட்டும் தான் இருக்குது. ஸோ அது அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இக்குவேஷன் 2ல் எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 3, யூ கிடையாது அதனால 0, விக்கு வந்து 1, 6 அப்படியே 6. ஸோ இது அப்படியே இதில் எழுதணும், 1 1 0 4 1 3 0 1 6. இங்கே 1, இங்கே ஒரு 1 0. ஓகே. அடுத்து அப்புறம் இசட் இருக்கலாம். இசட் இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, அப்போ நம்ம இங்கே எழுதும்போது நெகட்டிவ் வேல்யூஸ் போடணும். இங்கே 3 இருக்கிறதால இந்த இடத்துல -3, 5னா -5. இதோட வேறு வேல்யூ சொன்ன தெரியாது, அதனால் 0 0. ஸோ இந்த இசட் பாக்ஸ் வந்து மைனஸில் இருக்கிறதால நம்ம இங்கே வந்து மினிமைஸ் பண்ணிட்டு வரணும், மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் பண்ணிட்டு ப்ளஸில் வரையாமல் பண்ணணும். அதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் எது வந்து மினிமம் வேல்யூ, -3 இல்லை தானே, -5 தான் மினிமம் வேல்யூ. ஓகேவா, இப்போ இதுதானே மினிமம் வேல்யூ. அப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு ஆரோ போடணும். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கலாம், இது அப்படியே வச்சுக்கோங்க, இது அப்படியே வரைய தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல ரோ லாஸ்ட்டில் என்னது யூக்கு என்ன இருக்குது, வி சி இல்லை ரோ லாஸ்ட்டில் யூவோட லாஸ்ட் வேல்யூ என்னது, இப்படி பார்க்கணும் ரோவில் 4 இல்லை பிவோட் காலம், இதுதானே பிவோட் காலம், இந்த மினிமம் வேல்யூ தான் பிவோட் காலம். ஓகேவா, இதோட வேல்யூ என்னது, யூக்கு 1, அதை தான் இங்கே 1 எடுத்துருக்காங்க. அதே போல் விக்கு போகும்போது இதோட லாஸ்ட் நம்பர் வந்தது இந்த லாஸ்ட் காலமில் 6, பிவோட் காலம் வந்து என்னது 3. ஸோ 6 / 3 என்னது 2. 4 2ல் எது மினிமம் 2 தானே, அப்போது 2 செலக்ட் பண்ணதால் நம்ம வியை செலக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ பி இந்த காலத்தில் விக்கு இடத்துல இந்த அதாவது இந்த பிவோட் காலமும் வியும் எந்த வேல்யூ மீட் ஆகுது, இது தானே. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை தான் இப்படி போடணும், பிவோட் நோட்டேஷன். இந்த ஆரோ வந்து பிவோட் நோட்டேஷன். இப்போ நம்மளோட பிவோட் வேல்யூ இது தான் 3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 3யை வச்சு இந்த ரோ ஃபுல்லாகவே டிவைட் பண்ணணும். ஸோ 1/3 என்னது, 1/3 அப்படி எழுதிக்கோ. அதுக்கப்புறம் 3 / 1, 3 / 1 என்னது 1. அப்புறம் 0 / 3 0 தான், 1 / 3 1/3 தான், 6 / 3 என்னது 2. ஸோ அதுக்கு அப்படியே ஒரு கம்மா போட்டு விட்ரு, இது அப்படியே பாக்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் நியூ ரோ, அதை நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோ மைனஸ் சி இன்டு நியூ ரோ. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரோ வந்து யூ, இதுதான் நம்ம பிவோட். ஸோ இதுக்கு மேலே மேலே கீழே இருக்கிறதே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூவுக்குள்ளது கண்டுபிடிக்கிறோம். யூவோட ரோ வேல்யூஸ் என்னது 1 1 1 0 and 4. சிங்கிறது இந்த பிவோட் காலத்தில் யூக்கு எந்த வேல்யூ இருக்குது, 1 தானே. ஸோ சிங்கிறது 1 இன்டூ நியூ ரோ. இப்போ நியூ ரோ என்னது இது 1/3, 1, 0 1/3, 2. இது அப்படியே மைனஸ் பண்ணோம். 1 இது எப்படி 1 இன்டூ எது போட்டாலுமே சேம் தானே. ஸோ ப்ராப்ளம் இல்லை. 1 - 1/3 என்னது 2/3. 1 - 1 0, 1 - 0 1, 0 - 1/3 என்னது -1/3. அதுக்கப்புறம் 4 - 2 என்னது 2. ஸோ இதையும் பாக்ஸில் போட்டுக்கோ. 2/3 0 1 இங்கே 1 இருக்குது.
1 மைனஸ் 1/3 கமா 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், இசோடோடது. ஸோ இதை வந்து சும்மா நான் வந்து யூன்னு போட்டுக்கிறேன் இந்த சைடில். இதை வந்து இசட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேம் அதே மாதிரி தான். ரோ அதோட என்னது -3, இசட்டோடது என்ன -3 ஃபஸ்ட்டு, அப்புறம் -5 0 0 0. அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். சி வேல்யூன்னு என்னது, அந்த காலமில் இசட்டில் இருக்கிற வேல்யூ என்னது -5. ஸோ ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இப்போ ஒரு -5, அப்போ அது வந்து +5 மாறி ஏற்கனவே நமக்கு கொடுத்த அந்த நியூ வேல்யூ என்னது 1/3 1 0 1/3 2. கம்மா ப்ராப்பராக போட மறந்துடாதீங்க. -3 இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் 5/3 உள்ள இன்ட்டு பண்ணிக்கிறேன். கம்மா 1/3 5 0 5/3 10. -3 + 5/3 என்னது 3 3 is 9 + 5/3 என்ன வரும் 4/3. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் ப்ளஸ் என்ன மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள். ஓகேவா, 9 - 5 4. அந்த ஏற்கனவே கிரேட்டர் நம்பரில் மைனஸாக இருக்குது, அதனால் மைனஸ் போகிறோம். ஸோ -4/3 கம்மா -5 + 5 என்ன வரும் 0. அதுக்கப்புறம் 0 + 5/2. ஸோ 5/3 தான். 0 + 10 என்னது 10. ஸோ இது அடுத்த பாக்ஸ். ஓகே, இசடோடது. ஸோ நேர்மை நம்ம வந்து பாக்ஸ் போட்டிருந்தாலும் அதே மாதிரி இப்போ சேம் பாக்ஸை நம்ம வந்து வேல்யூஸை ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து யூவோட பாக்ஸ். யூ இங்கே இருக்குது. அப்போ 2/3 0 1 -1/3 2. அப்புறம் என்ன யூக்கு வந்து இது சரி யூக்கு இல்லை விக்கு வந்து நியூவாக கண்டுபிடிச்ச அந்த ரோ நம்ம எழுதுறோம். என்னது 1/3 1 0 1/3 2. அப்புறம் இசட் என்னது இது லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது -4/3 0 5/3. இன்னொரு 0 இங்கே வரும், சாரி 0 5/3 அப்புறம் 10. இங்கே 0 அப்படின்னா 3 0 இருக்கலாம். நான் வந்து ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் இங்கே 0 வரும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இந்த பாக்ஸில் நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இருந்தால் திரும்ப இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் நம்ம பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம நெகட்டிவ் இருக்கிறதால நம்ம திரும்பி இப்போ இந்த பாக்ஸில் நெகட்டிவ் இருக்கிறதால தீட்டா கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டா யூ எது வைக்கணும், இதுவும் இதில் நம்ம ஃபஸ்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் எது மினிமம் வேல்யூ -4/3 என்ன அந்த அப்படியே இப்படி வச்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு டிவைட் பண்ணணும்ல. 2 ÷ 2/3 என்ன வரும் 2 × 3/2 என்ன வரும் தீட்டா யூ = 3 கரெக்டா. அதுக்கப்புறம் தீட்டா வீக் வைக்கணும்ல. வீக் என்ன இங்கே ஒரு 2 ÷ என்னது 1/3 ஸோ என்ன வரும் 2 × 3/1 6. தீட்டா யூ = 6. இங்கே ரெண்டு எது சின்ன வேல்யூ 3. அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணோம், யூக்கு தானே 3 கிடச்சா. அப்போ யூ செலக்ட் பண்ணோம். யூ என்னது இது. ஸோ இது தான் நம்மளோட பிவோட். ஸோ இந்த இடத்துல இந்த ஆரோ போட்டுக்கோங்க. அடுத்து நேரமே நமக்கு வீக்கில் தான் நமக்கு வந்து பிவோட் வேல்யூ கிடச்சி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வீக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் தானே. வியோட தானே அப்படியே கண்டுபிடிச்சோம் டிவைட் பண்ணி. ஆனால் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், யூ தான் பிவோட் வேல்யூ. அப்போது நம்ம யூவை பார்க்கணும். ஓகேவா. ஸோ என்ன 2/3 டிவைடட் பை பிவோட் வேல்யூ என்ன இது டிவைடட் பை பிவோட் வேல்யூ இது தான். ஸோ ஃபஸ்ட் என்ன 2/3 டிவைடட் பை 2/3 என்னது 1. ஓகே, நெக்ஸ்ட் என்னது 0 தானே. நெக்ஸ்ட் 0 டிவைடட் பை 2/3 என்னது 0. அடுத்து 1 டிவைடட் பை 2/3 இப்போ என்ன வரும் 3/2. அதுக்கப்புறம் என்ன -1 டிவைடட் பை 2/3 -1/2. அதுக்கப்புறம் என்ன 2 இருக்குது. 2 டிவைடட் பை 2/3 இப்போ என்ன 2 × 3/2. ஸோ இங்கே 3. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சி 1 0 3/2. அப்புறம் இங்கே என்ன -1/2. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 3. ஓகேவா. இதை நம்ம எங்கே அப்டேட் பண்ணணும், இந்த ரோவில் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம இதை தானே கண்டுபிடிச்சோம். பிவோட்டை வச்சு அதை டிவைட் பண்ணதால் இதில் அப்டேட் பண்ணணும். போன இதில் 3 அதாவது வீல் இருந்துச்சு பிவோட் வேல்யூ. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு அதில் அப்டேட் பண்ணோம். ஓகே, இந்த ஸ்டெப்பில் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், யூக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ யூக்கு இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், வீக் தானே. ஸோ இப்போ நம்ம வந்து வீக் கண்டுபிடிக்க போகிறோம். வீக் நல்லா இருக்குது 1/3 1 0 1/3 2. சிங்கிறது என்னது, இப்போது இந்த வீக் கண்டுபிடிக்கிறோம்ல அந்த இந்த வேல்யூ தான் சிங்கிறது. ஸோ இந்த காலத்தில் இருக்கலாம். இந்த பிவோட் காலத்தில் வீக் எது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது பிவோட் காலம். வீக் எது இருக்குது, இப்படி சேம் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் சி. ஸோ இதில் 1/3. ஸோ 1/3 இன்டூ ரோ நியூ வந்து இந்த நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம்னா அது அப்படி இருக்கணும் 1 0 3/2 -1/2 3. ஸோ இதை நம்ம அப்படியே உள்ளே இன்டூ பண்ண போகிறோம். 1/3 -1/3 0 3/6 3/6 எப்படி எழுதிக்கலாம்
1/2 கமா மைனஸ் 1/3 2 தான் 6 கமா 3/3 தானே வரும், அப்போ 1. ஸோ 1/3 மைனஸ் 1/3 என்ன 0. கரெக்டாக 1/3 மைனஸ் 1/3 0. 1 மைனஸ் 0 என்ன 1. 0 மைனஸ் 1/2 என்ன மைனஸ் 1/2. அடுத்து மைனஸ் 1/3 மைனஸ் இங்கே இன்னொரு மைனஸ் 1/6 இருக்கலாம். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1/6. இப்போ என்ன கிராஸ் மல்டி எல்சிஎம் போடும்போது 6 + 3/6 12 18 9/18 என்ன 1/2. ஸோ இங்கே என்ன வரும் 1/2 ஆமாம். 2 மைனஸ் 1 என்னது 1. ஸோ இப்போ விக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன இருக்குது இசட்டுக்கு தானே. ஸோ இதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் இசட்டு வேல்யூ. ஃபார்முலா என்னது ரோ மைனஸ் சி ரோ நியூ. ஸோ ரோங்கிறது என்னது நம்ம இசோட்டோட ரோ என்னது -4/3 0 0 5/3 10 மைனஸ் சிங்கிறது என்னது இந்த பிவோட் காலமில் இசட்டுக்கு நேரம் என்னென்ன வேல்யூ இருக்குது -4/3. ஓகே ஃபார்முலாவில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இது ப்ளஸ்ஸு. அதுக்கு நியூ ரோ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது 1, 0, 3/2, -1/2, 3. ஸோ இப்போ நான் வந்து 4/3 இவ்வளோ இன்ட்டு பண்ண போகிறேன். -4/3, 0 0 5/3, 10. ஸோ 4/3 ப்ளஸ் 0 ப்ளஸ் 4 3 12/6. ஸோ இதை நான் வந்து 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4/3 இன்ட்டு 1/2 என்ன 4/6. அதை நான் வந்து 2/3 எடுத்துக்கலாம். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால -2/3 தாம்மா 4/3 இந்த 4/3 இன்ட்டு 3 3 3 கேன்சல். ஸோ இங்கே 4. இப்போ நான் ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறேன். -4/3 ப்ளஸ் 4/3 என்னது 0 0 + 0 0 0 + 2 2. அடுத்து 5/3 -2/3 5 - 2 என்ன 3. இது 3 தானே. ஸோ என்ன வேல்யூ 1. ஸோ 1. அப்புறம் 10 + 4 என்னது 14. ஸோ இதை நம்ம வந்து அந்த டேபிளை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இந்த டேபிள் அப்டேட் பண்ண ஃபஸ்ட்டு யூவோட வேல்யூஸ் நமக்கு தேவையில்லை. யூ வந்து என்னது இது நமக்கு கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ அப்டேட் பண்ணணும். ஸோ என்னது 1 0 3/2 -1/2 and 3. நெக்ஸ்ட்டு வி ஓடது வி வேல்யூ இது 1 -1/2 1/2 and 1. அப்புறம் இசட் வேல்யூ வந்து இது 0 0 2 1 14. ஸோ அந்த லாஸ்ட் பாக்ஸில் இசட்டோட பாக்ஸில் நெகட்டிவ் வேல்யூஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நேரமே பார்த்தோம் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் வேல்யூஸ் எப்போவுமே லார்ஜராக இருக்கணும். ஸோ இதில் எது லார்ஜர் நம்பர்ஸ் 14. ஸோ இதுதான் இதோட ஆப்டிமல் சொல்யூஷன்.